மறந்திடாதே நீ மன்னவன் இயேசுவின் மாண்பினை கூற மறந்திடாதே நீ மறந்திடாதே நீ மன்னவன் இயேசுவின் மாண்பினை கூற மறந்திடாதே நீ பாலைவனம் அதில் வாழுகின்ற சிலர் பட்டண வீதியில் அலைகின்றான் பாலைவனம் அதில் வாழுகின்ற சிலர் பட்டண வீதியில் அலைகின்றான் பார்ப்புகளும்படி வாழுகின்றான் சிலர் பகலிரவெனிலும் உழைக்கின்றான் மறந்திடாதே நீ மன்னவன் இயேசுவின் மாண்பினை கூற மறந்திடாதே நீ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்த கரிசனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்களை பார்த்தார் என்கிற பார்வையும் நமக்கு வேண்டும். ஒருபொழுதும் மறக்காதபடி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அதோடு அது ஆண்டவர்களுக்கு அருளுகிற கிருபை. அதுபோல அவர்களுக்கு தேவையானவைகளை நன்மைகளை செய்வதும் கிரேஸ் ஆஃப் கிவிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அப்படின்னு சொல்லி த கிரேஸ் ஆஃப் கிவிங் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற நற்பண்புகளில் ஒன்று. அவருடைய கிருபை நம்மை நம்மை தகுதிப்படுத்துகிறது. அவர் கொடுக்கின்ற கிவிங் கிரேஸ், கொடுக்கிற கிருபை என்ன பண்ணுதுன்னா எல்லா மனிதர்களுக்கும் நன்மையை தருகிறது, அவர்களை வாழ்வதற்கேற்ற தகுதியை தருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பவுலடியார் கொரிந்து சபைக்கு இதுவரையும் ஆன்மீகத்திலே வளர, ஆவிக்குரிய விதத்திலே வளர்வதற்கு கற்றுக் கொடுத்த பவுலடியார், எச்சரித்த பவுலடியார் இந்த 8ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் ஒன்று உண்டு. அது பிறருக்காக கொடுப்பது, ஊழியத்தை தாங்குவது. அதை மிக அழகாக அவர் எக்ஸாம்பிளோடு சொல்கிறார். மக்கோதனியா திருச்சபையின் மக்கள் த கிரேஸ் ஆஃப் கிவிங் எப்போ வரும்னா, அப்படி அந்த கொடுக்கும் கிருபைங்கிறது எப்போன்னா கொடுப்பதற்கே வாய்ப்பில்லாத சூழ்நிலையிலே கொடுப்பது. வாய்ப்பு இருக்கும்போது, வளம் இருக்கும்போது கொடுப்பது எளிது. கொடுப்பதற்கான சூழ்நிலைகளெல்லாம் அடைக்கப்பட்ட பொழுதும் கொடுப்பதினாலே பாதிப்பு வருகிற அளவிற்கு கொடுப்பது தான் கொடுக்கும் கிருபை. கொடுப்பதிலே கிருபை என்பது அதுதான். அதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்வோம். பொருத்தனை பண்ண காரியங்களை மறக்காமல் செலுத்துவோம். அது மட்டுமல்ல, எப்படி பவுலடியார் கலெக்ஷன் பண்ணி யூதாவில் உள்ள, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல, ஜென்டைல் திருச்சபைகளை கட்டுவதற்கு அதை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையாலே உதாரத்துவமாய் நம்மை கொடுப்பது மட்டுமல்ல, நம்முடையவைகளையும் கொடுத்து ஆண்டவருடைய பணியை சிறப்பாய் செய்ய கொரிந்து சபைக்கு பவுலடியார் தீத்து மூலமாக ஒரு அட்வைஸை கொடுக்கிறார். தீத்தை தான் கலெக்ஷன் பண்ணுற ப்ரேயர் குரூப் லீடராக போடுறாரு. ஏற்கனவே தான் அதை செய்தார். இப்பொழுது அநேக தலைமுறைகளை உருவாக்குகிறார். இந்த தொடரோட்டம் தொடர வேண்டும் என்றால் இந்த தலைவர்கள் சொல்கிறதை காட்டிலும் பணிவிடைக்காரர்கள், ஆண்டவருடைய பணியிலே பணிவிடைக்காரர்கள் என்பதுதான் சரியானது. நாம் காணுகிற காலத்திலே கண்முன்னே தொடர் பணியாளர்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்தி ஊழியத்தில் தொய்வில்லாமல் செயல்படுவதற்கு உதவி செய்வோம். குறிப்பாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் இந்த ஃபைனான்சியல் இயரில்
இந்த வருடம் முழுவதும் நீங்கள் உதாரத்துவமாய் கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கி இருக்கிறீர்களே, அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஒரு பொழுதும் குறைவுள்ள ஆண்டவர் அல்ல. அவர் நமக்காக, நம்மை ஐஸ்வர்யனாங்களாக்குவதற்காக தரித்திரனானவர். நம்மளை ஒரு பொழுதும் தரித்திரராக விட மாட்டார். அப்படிப்பட்ட கொடுக்கும் கிருபையிலே வளர்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.